ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்டிஆர் 49 படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போறோம். எஸ்டிஆர் 49 இந்த ஒரு படத்தை வெற்றிமாறன் தான் டேரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முக்கால்வாசி எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியும் இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்காக டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ண வச்சிருப்பாங்க. இந்த ஒரு ப்ரோமோ ஷூட் அப்போ ஒரு சில லீக் ஸ்டில்ஸ், அதாவது வந்து ஸ்டில்ஸ் எல்லாம் லீக் வந்து ஆயிருந்துச்சு. அந்த ஸ்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் கூட நெல்சனுமே இருக்குன்னு இருப்பாரு. அப்புறமா நியூஸஸும் வர வந்து செஞ்சுச்சு. இந்த ஒரு படத்துல நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் நெல்சனே வர வந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ் லீக் வந்து ஆரம்பிச்சு. ஸோ எப்பதான் இந்த ஒரு படத்தை அஃபிஷியல் டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்களா வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். மாசங்கள் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலா இன்னைக்கு நம்ம டேரக்டர் வெற்றிமாறனோட பர்த்டே டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரீக்ரியேஷன்ஸ் தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. கலைப்புலி தானு தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு குட்டி கிளிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 36 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த ஒரு குட்டி வீடியோ தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் எஸ்டிஆரோட ஃபேஸ் எல்லாம் காமிக்கவும் செய்யல, அவரோட வாக்கிங்கை மட்டும் தான் காமிக்கவும் இருக்காங்க. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் வடச்சென்னை அந்த ஒரு படத்துக்கான ஒரு குட்டி கண்டினியூஷனா தான் இந்த ஒரு படம் இருக்கு வந்து போகுது.